வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த நம்கும் ஃபேமிலி ஹெட் வந்து அந்த வயசானவரை அவர் ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி ஆட்கள் அனுப்பியிருப்பார். அதுலேருந்து பார்த்தோம். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த நம்கும் ஃபேமிலி ஹெட் வந்து அவரோட கமெண்டர்கிட்ட சோஜுக்கு போய் அந்த டிராகன் ஜெனரலை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வா, எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவனு சரியில்லா அப்படின்னு சொல்லிட்டு சோஜுக்கு கிளம்பி போவான். அதாவது நம்ம ஹீரோ ஊருக்கு கிளம்பி போவான். இங்கே நம்ம ஹீரோ அங்கே டீச்சர் முன்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போல தேங்க்யூ டீச்சர் எனக்கு சொல்லி தந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர், நான் என்ன பண்ணேன் எங்கள் மாஸ்டர், நீங்கள் தான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, நீங்கள் படித்தது வீணாகக்கூடாதுல, அதுக்கு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சொல்லுங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர், நீங்கள் அகாடமி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன அகாடமி எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோ. ஆமாம், அகாடமி எக்ஸாம் தான், உங்கள் வயசுக்கு இது அதிகம்தான், ஆனாலும் நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படியும் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார் டீச்சரு. அதுக்கு நம்ம ஹீரோ, டீச்சர் ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பப்ளிக் எக்ஸாம் எழுவுனேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த அகாடமி எக்ஸாமை இந்த வருஷமே எழுத சொல்லி அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ டீச்சரு. அதுக்கு நம்ம ஹீரோ, டீச்சர் நீங்கள் எக்ஸாம் சொன்னாலே கைகால்னு உதறுது, அதுவும் இந்த வருஷத்துலேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோட டீச்சரு, நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லி டெரராக சொல்லுவார். அதை பார்த்த நம்ம ஹீரோ, என்ன எக்ஸாம் எழுத சொல்லி மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லுவான். நான் ஒன்றும் உங்களை சும்மா எழுத சொல்லலையே, நான் உங்களுக்கு ஒரு ரிவார்டு தருவேன். இப்போ மட்டும் நீங்கள் அகாடமி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நான் உங்களை படிக்க சொல்லி கம்பல் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ டீச்சரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்ன உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ டீச்சரு, இது உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படி இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பான். அதுக்கு அவர், உண்மையை சொல்லணும்னா உங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அப்புறம் இது உங்களுக்கு தெரியுமா, இப்போ நீங்கள் மட்டும் அந்த அகாடமி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு கவுன்சிலராக அங்கீகரிக்கப்படுவீங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலராக மாறிட்டீங்கன்னா அகாடமி சொசைட்டிலேயே அது ஒரு பெரிய சாதனை. நீங்கள் ஒரு ஸ்காலராக மாறுறதுக்கு அது ஒரு பெரிய ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி. அது மட்டும் இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம், நீங்கள் கரெக்டான பாதையை தான் சூஸ் பண்ணுவீன்னு அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோட டீச்சரு. அப்போ நம்ம ஹீரோ டீச்சர்கிட்ட கேட்பான், அப்போ நான் அகாடமி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுவேன் ஒரு லெக்சரராக, அப்படி தானே டீச்சர் சொல்ல வரிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஓகே இப்படி நடக்கும்னா நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஓகே டீச்சர் 2 நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட பாய் சொல்லிட்டு வருவான். டீச்சரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். வெளியே வந்தால் நம்ம குவாங்கும் நிற்பான். என்ன யங் மாஸ்டர், உங்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் உங்கள் மூஞ்சியை பார்த்தா அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுவா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போ தான் டீச்சர் மூலமாக தெரிய வந்துச்சு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம குவாங்கும் சொல்லுவான், அப்போ உங்கள் டீச்சர் உங்களை ப்ரைஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங்குவை குழப்புவான். என்ன யங் மாஸ்டர் சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு முழிப்பான். அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க 2 பேருமே. அப்போ ஒரு மெய்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். அவனும் திரும்பி பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த மெய்டு, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு, அவர் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லு. அதுக்கு நம்ம ஹீரோ, கெஸ்ட்டா, என்ன பார்க்கணுமா, உண்மையில்மா அப்படின்னு சொல்லிட்டு குவாங்குவன் திரும்பி பார்க்க, குவாங்குவன் அவன் மூஞ்சியை பார்த்துட்டு உங்கள் மூஞ்சி சைக்கிளை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ வாயை முட்றான்னு சொல்லி கத்துவான். அப்போ அந்த மெய்டிட்ட கேட்பான், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மெய்டு சொல்லு, மேன்ஜாங் அப்படின்னு சொல்லு. மேன்ஜாங் அந்த வயசானவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்பான். அப்புறம் சொல்லுவான், இது உண்மையிலே விதி தான் போல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம குவாங்கும் முழிச்சுக்கிட்டு, யங் மாஸ்டர் யார் அவர், உங்களுக்கு தெரியுமா அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்பையும் நம்ம குவாங்குக்கு புரியாது, மண்டையை குழம்பிக்கிட்டு நிற்பான். அப்புறம் அந்த மெய்டிட்ட நம்ம ஹீரோ கேட்பான், அவர் எங்கே கெஸ்ட் ஏரியாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு, சரி நானும் போய் பார்க்குறேன், எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது, இந்த முறை அவர் எனக்கு என்ன செஞ்சு தர போகிறாரு அப்படின்னு சொல்லுவான். அப்பையும் குவாங்குக்கு புரியாது, இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்பான் பின்னாடி. அப்போ அந்த மெய்டு, சரிங்க மாஸ்டர், அப்போ நான் போய் யங் மிஸ்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன அவளையுமா கூட்டிகிட்டு வர சொன்னார், அப்போ நான் நினைக்கிறேன் இங்கே 2 பேருக்கும் சேர்த்து மேட் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நீ போ, நீ பிஸியாக இருப்பில்ல, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு சீன் அப்படின்னு சொல்லுவான்.
அப்போ அந்த மெய்டு வெக்கப்பட்டுக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும், யங் மாஸ்டர் என்னோட பேரானா ஞாபகம் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தா நம்ம குவாங்கும் ஹீரோவும் ஹீரோ தங்கச்சியை கூப்பிட்றதுக்கு அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க நடந்து. இங்கே கெஸ்ட் ரூமில் அந்த பிளாக் ஸ்மித் தனியாக நின்று புலம்பிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பார். யாருக்கு தெரியும் ஆக 2 பேரும் அவரோட சீடர்கள்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். யாரோட சீடர்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்பில் இருந்தான்ல அவரோட சீடர்னு இப்போ உள்ள ஹீரோவையும் ஆக தங்கச்சியும் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு தெரியலை நம்ம ஹீரோ மறுபிறவி எடுத்திருந்தது. அப்போ மறுபடியும் அவர் மனசில் நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பார், நான் யார்ட்டையும் பர்மிஷன் கேட்காம இங்கே வந்திருக்கேன், அதுவும் அனௌன்ஸ் கூட பண்ணலை, அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன், யாரும் இந்த வீட்டை விட்டு என்னை துரத்த மாட்டாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நிற்பார். அந்த டயத்தில் நம்ம ஹீரோவும் ஆக தங்கச்சியும் உள்ளாக்க வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அவர் அதிர்ச்சியாகி அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். அப்போ நம்ம ஹீரோ எதுக்கு நின்றுக்கிட்டே பேசணும், உட்காந்துட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவான். இது உண்மையிலே விதி தான், நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ்ட் லைஃப்பை நினச்சிக்கிட்டு சொல்லுவான். அதுக்கு இவர், ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மறுபடியும் மீட் பண்ணது அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்கிறது நம்ம ஹீரோ தங்கச்சி காப்பாற்றுவால அப்போ மீட் பண்ணதை சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ சரி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர், இந்த வயசானவன் எந்த பிளானும் பண்ணாமல் வந்திருக்கேன், அதுவும் உங்கள் 2 பேர் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி, என்ன எங்களை பார்க்குறதுக்கா வந்தீங்க, அப்போ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவர், எனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். அப்புறம் அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், என் பேர் மேன்சாங் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, பிளாக் ஸ்மித் மேன்சாங் தானே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர், அப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், கொஞ்சம் தெரியும், உங்கள் கண்ணில் ஏற்கனவே ஒரு ஃபயர் இருக்கும், அது ஏற்கனவே போயிருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் உங்கள் கண்ணில் அந்த ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவார், கொஞ்சம் சொன்னியே ஆனால் என்ன ரொம்பவே தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், இப்போ அது முக்கியம் இல்லை, இப்போ என்ன முக்கியம்னா நீங்கள் இங்கே வந்தது எங்களை பார்க்க மட்டும்தானா இல்லை வேறு ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துட்டிய அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ, எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது, சரி எதுக்கு நிற்கிறிய, உட்காருங்க ஃபஸ்ட்டு, உட்காந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் உட்காந்துக்கிட்டு, அப்போ என்னை வீட்டை விட்டு துரத்த மாட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், எங்கள் ஃபேமிலி அப்படிப்பட்ட கெட்ட ஃபேமிலி இல்லை, கெஸ்ட்டாக வந்தவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் அப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் நான் உண்மையாக சொல்லணும்னா நான் இங்கே வந்ததே உங்களை பார்க்குறதுக்கு தான், ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் உங்கள் பக்கத்துலேயே தங்கியிருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ தங்கச்சி, என்னையவா சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை பற்றி சொல்லியிருக்கேன், நான் ஒரு பிளாக் ஸ்மித்துன்னு, அப்புறம் எப்போ நான் உங்களை ஃபஸ்ட் டைமை பார்த்தனோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பார். அதுக்கு நம்ம ஹீரோ தங்கச்சி, என்ன லவ்வா பண்ணுறிய அப்படின்னு கேட்பா. அப்போ நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் சேர்ந்து புறையேறினு. அப்போ அவள் சொல்லுவாள், நான் ஜோக் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு அவர், அந்த ஜோக் பண்ணுறதுக்கு இந்த வயசானவனமாக கிடச்சேன், எதுவோ நான் வந்த விஷயத்த சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் சூட்டபிளான வெப்பன் செஞ்சு தரலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை நினச்சிக்கிட்டு சொல்லுவான். இவரோ குழம்பி போய் எதுக்கு அப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ, அது ஒன்றுமில்லைன்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சி கேட்பா, தத்தா நீங்கள் சொல்கிறது நான் தனியாக பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக வெப்பன் செஞ்சு தராதா சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், ஒரு யோசனை வந்துச்சுன்னா அதை அப்பயே செஞ்சிடணும், இல்லாட்டி அதை அழிஞ்சிடும், இப்போ நீங்கள் விரும்புனா நான் உங்கள் 2 பேரும் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு வெப்பன் செஞ்சு தர ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ தங்கச்சி எதோ யோசிச்சுக்கிருப்பா. ஞாபகம் வந்தோடனே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, தாத்தா சோஜுக்கு வந்த பிளாக் ஸ்மித் நீங்கள் தானே, இம்பீரியல் கிங்குக்கே தெரியுமா பிளாக் ஸ்மித், அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பா. அதுக்கு அவர், ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சி குதிச்சுக்கிட்டே, அப்போனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அவர் திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க, நம்ம ஹீரோ யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவரை பார்ப்பான். அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பார் பதட்டத்தில். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், மார்ஷியல் மாஸ்டர் எவன் வீக்காக இருக்கானோ அவன் தான் வெப்பன் யூஸ் பண்ணுவான், ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் அதிர்ச்சியாகி நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்பை சொன்னதை நினச்சி பார்த்துட்டு, இது அப்படியே இருக்குது, நான் மறுபடியும் அவரை 20 வருஷம் கழித்து பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆனால் என் மனசை கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன்,
எனக்கு தெரியும் நீங்கள் டேலண்டான ஆளுன்னு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என் தங்கச்சிக்கு ஒரு வெப்பன் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தலைமையிலே கையை வச்சுக்கிட்டு சொல்லுவான். அவருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்துடும். என் கையில் விட்டுருங்க, நான் மேன்ஜாங் உங்கள் 2 பேருக்கும் இந்த உலகிலேயே பெஸ்ட்டான கிரியேட்டான வெப்பன் செஞ்சு தரேன், இது இந்த கடவுள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக தங்கச்சி ஆமான்னு சொல்லுவா. இங்கே இந்த 3 பேர் பேசிக்கிற நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே ஒரு கடையில் அந்த நம்கு ஃபேமிலியோட ஹெவன் ஸ்குவாட் டீமு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தன் சொல்லுவான், அந்த பிளாக் ஸ்மித்து மெங்குஜாங் ஃபேமிலிக்கு போயிட்டான் வேலை அப்படின்னு சொல்லுவான். அதில் இன்னொருத்தன் நாசமாக போச்சு, அந்த மெங்குஜாங் ஃபேமிலி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். அப்போ இன்னொருத்தன் இப்போ நம்மளால் பின்வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்னொருத்தன் மறுவாட்டியும் கேட்பான், ஏதாச்சும் பிளான் இருக்கா உன்ட்ட அப்படின்னு கேட்பான். இப்போதைக்கு இல்லை, ஆனாலும் நம்ம இப்போ சும்மாவும் இருக்க முடியாது, இப்போ நம்ம சும்மா இருக்கிறதுக்கா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அந்த பிளாக் ஸ்மித் நம்ம ஹீரோக்கும் ஹீரோ தங்கச்சிக்கும் எப்படிப்பட்ட வெப்பன் செஞ்சு கொடுக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெவன் ஸ்குவாட் டீம் நம்ம ஹீரோ ஃபேமிலியை என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோ தடுக்க போகிறான்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அடுத்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் போய்கிட்டே இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம NK மான்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோய்.